முன்னொரு காலத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷமே ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி கர்ப்பம் அடைகிறா. அந்த டைமில் அந்த மனிதர் கணவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ இருக்க வருமானம் பத்தாது, இதை வச்சு நம்ம லைஃப் ரன் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது அவர் முடிவு பண்ணுற ஒரு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளிநாடு போயிட்டு அதில் சம்பாரித்து வெளிநாட்டில் அந்த மணியை வச்சு நம்ம நாட்டுக்கு திரும்பினதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இதை அவரோட மனைவியிட்டையும் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி சம்மதம் தெரிவிக்கிறதுனால அவர் அங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போகிறாரு. சுமார் 20 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அவர் ஒர்க் பண்ணதில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு. நல்லா வணிகமெல்லாம் பண்ணி அவர் தேவையான அளவு மணி சம்பாரிச்சிட்டாரு. அப்படி சம்பாரிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம திரும்பி நாட்டுக்கே போயிடலாம், நம்ம மனைவி போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனைக்கு வராரு. அப்படி யோசிச்சு முடிச்சுட்டு அவர் சரி நாடு திரும்பலாம் அப்படின்ட்டு நாடு திரும்பும்போது அவர் ட்ராவலிங் டைமில் ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கப்பல் பிரயாணத்தில் ஒரு சாமிஜியை சந்திக்கிறாரு. அந்த சாமியார் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கார். அந்த சோகத்தை பார்த்தோன்னே இந்த மனிதருக்கு தோணுது, இவர் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கார், பார்க்குறதுக்கு ஞானிமாக இருக்கார், ஆனால் இவரோட சோகத்துக்கான காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. சுவாமிஜி, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஞானிமாக தெரியுறீங்க, ஆனால் உங்களோட சோகத்துக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த சாமியார் சொல்கிறாரு, இந்த பாருங்கள், நான் ரொம்ப அறிவார்ந்த ஒரு சுவாமிஜி, என்னுடைய கருத்துக்களால் இந்த நாட்டில் பல பேருக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சி என்னோடய கருத்துக்களை இவங்களுக்கு சொல்லலான்னு வரும்போது இங்கே இருக்க இந்த நாட்டில் இருக்க யாருமே அதை பொருட்படுத்திக்கலை, இங்கே இருக்கவங்களாம் அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அதை கேட்டால் அந்த மனிதருக்கு கொஞ்சம் கோபமும் அதே சமயத்தில் நாட்டுப்பற்றும் வருது. ஏன்னா இவ்வளோ நாளாக 20 வருஷமாக இங்கேருந்து தான் கஷ்டப்பட்டு நான் பணம் சம்பாதிச்சு ஒரு வணிகராக இருக்கேன். அப்படிங்கும்போது நாட்டை பற்றி சாமியார் தப்பாக சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் அவர் சொல்கிறாரு, ஓகே சுவாமிஜி, உங்களோட கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன், சொல்லுங்கள். அப்படிங்கும்போது கருத்துக்கள் நான் சும்மா சொல்ல மாட்டேன், அதுக்கு எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அந்த மணி எவ்வளோன்னு சொல்கிறேன், அது கொடுத்தா மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே சுவாமிஜி, அந்த கருத்துக்களை சொல்லுங்கள், அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்கும்போது அந்த சாமியார் சொல்கிறாரு, என்னுடைய அந்த கருத்துக்கள் நான் 3 கருத்துக்கள் சொல்லுவேன், அந்த 3 கருத்துக்களோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 தங்க காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 500 கோல்டு காயின்ஸ் சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட சம்பாதிச்ச இந்த நாட்டுக்காக நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி தப்பாக யாரும் பேசுகிற அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த சாமியார்கிட்ட அந்த 3 கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எதையுமே உண்மையை நம்பிடக்கூடாது, தீர விசாரிக்காமல் அதை நீங்கள் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டு. 2வது அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். அதாவது ஒரு அமைதியான நிலையிலேருந்து அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது அந்த 2வது பாயிண்ட்டு. 3வது கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3வது கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம கோபமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த 3வது கருத்து. இந்த 3ஐயும் ஆர்டராக சொன்னதுக்கப்புறம் அந்த மனிதர் அவங்கள்ட்ட இருந்த 500 கோல்டு காயின்ஸை அந்த சாமியார்கிட்ட கொடுக்குறாரு. அது சாமியார் அந்த ட்ராவல் காயின்ஸை வாங்கிக்கிறாரு. அப்படி வாங்கிட்டு இவரும் ட்ராவல் பண்ணி அவரோட நாட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் அவர் நினச்ச மாதிரியே வீட்டில் அவரோட மனைவி இருக்காங்க. இதை பார்த்து அவங்க நம்ம மனைவிக்கு சர்ப்ரைஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு அந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காகவும் ஒரு கோபமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி ஒரு கட்டில் படுத்திருக்காங்க, ஒரு பக்கத்துலேயே ஒரு ஆண் படுத்திருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த மனிதர் கணவருக்கு கோபம் பயங்கரம் வருது. நம்ம மனைவி பக்கத்தில் ஒரு ஆண் படுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அப்படி கோபம் வரும்போது அவர் கையில் இருந்த கத்தி எடுக்கிறாரு. அந்த மனைவியை அவர் தண்டிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது சடனாக சாமியார் சொன்ன மந்திரங்களை ஞாபகம் வருது. அவர் சொன்ன அறிவுரை யோசிச்சு பார்க்குறாரு ஒரு நிமிஷம். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் பார்க்குறது எல்லாமே உண்மையை நம்பிடக்கூடாது, சற்று யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி அவர் பார்த்ததை உண்மைதானா, நம்ம மனைவி இப்படி செய்வாளா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. 2வது விஷயம், எந்த ஒரு முடிவு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த விஷயத்தை பற்றின கொஞ்சம்
யோசிக்கணும் அப்படின்றது அந்த 2வது அறிவுரை. அதனால் அவரோட மனைவி நல்லவங்க தான், பட் அப்படி இருந்தும் எப்படி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நேரம் நின்று யோசிக்கிறாரு. 3வது அறிவுரை என்னென்னா, கோபத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சாமியார். அதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் அமைதியாக இருக்கார். அவரோட கையில் வச்சிருந்த கத்தியை அப்படியே கீழே இறக்குறாரு. கீழே இறக்கி அவர் பையில் வைக்கும்போது சடனாக அந்த கத்தி பட்டு அங்கே பக்கத்துலேருந்து ஒரு பானை வந்து சத்தம் வருது. அந்த பானை சத்தம் வந்த உடனே அவங்க மனைவி எந்திரிக்கிறாங்க. இப்போது அவங்க மனைவி எழுந்து இவர் கணவர் பார்த்ததுக்கப்புறம் ஒரே சந்தோஷத்தில் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு, வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி நடந்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் கோவம் போகலை. அப்படி இருக்கும்போது கேட்குறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, மகனே எந்திரிச்சு வா, நம்ம அப்பா வந்து உங்கள் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு ஷாக்கிங் ஆகிடுது அந்த மனிதருக்கு. அது நம்ம மகனா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆமாம், இவர் இங்கேருந்து போகும்போது அவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க, அந்த மகன் தான் இது அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வராரு. அதை கேட்டதும் இவருக்கும் சந்தோஷமாக இருக்குது, குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பல்வேறு இணையதளத்தில், யூடியூப்பில், இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தில் பல்வேறு விதமான வீடியோக்கள் வருது. ஆனால் வந்து அது அத்தனையும் உண்மை இல்லை. பார்க்குற விஷயமெல்லாம் உண்மை இல்லை. அதில் உண்மை என்ன, பொய் என்ன, சரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் எல்லா விஷயம் பண்ணணும். 2வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிக்கணும். பார்க்குறதெல்லாம் உண்மை நம்பிட்டு நம்ம சடனாக முடிவு எடுத்துக்கூடாது. இதனால தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதனால் யோசிச்சு பார்த்தா எந்த முடிவு தான் எடுக்கணும். 3வது விஷயம் என்னென்னா, கோபத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அமைதியான தருணத்தில் இருந்து அதை யோசித்து பார்த்தா முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுத்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் அந்த கதையோட இந்த 3 பாயிண்ட்ஸோட நோக்கம். நன்றி.